வணக்கம், வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து சுவையான வாழைக்காய் ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்து வாழைக்காயில உள்ள தோலை வந்து லைட்டாக நீக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது தண்ணியில் போட்டுட்டா கலர் போகாமல் இருக்கும், கருப்பாகாமல் இருக்கும். இப்போ பேனில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்துலேயே நம்ம அந்த வாழைக்காய் ஃப்ரையை பண்ணிடலாம். அதிகப்படியான பொருள் தேவைப்படாது. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் சுவையான வாழைக்காய் ஃப்ரை. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கேஸ்ட்ரிக் இருந்தால் அது வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடுகு போட்டுக்கலாம் 1/2 டீஸ்பூன். அப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், அரை பெரிய வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். அதே மாதிரி நசுக்கி வச்சுருக்கிற பூண்டு ஒரு 7-8 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதக்கிடலாம். நம்ம பூண்டு வந்து வாழைக்காயோட சேர்த்து மசாலாலாம் சேர்த்து வதக்கும் போது அதை எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைக்காயை தண்ணியிலேருந்து எடுத்து நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ வந்து வாழைக்காயெல்லாம் நல்லா சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்று சேர வதங்கணும். வாழைக்காய் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதனால நீங்கள் வதக்கும் போது ரொம்ப ஹார்டாலாம் பண்ணக்கூடாது. லைட்டாக தான் நீங்கள் திருப்பி விடணும். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்க்குறோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருள் வச்சு அருமையான வாழைக்காய் ஃப்ரை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலாலாம் எல்லா வாழைக்காயிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடி ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்லேயே அது வேகணும். நடுவில் வந்து நீங்கள் கரண்டியால் இந்த மாதிரி நீங்கள் வந்து திருப்பி விட்டு அது லைட்டாக வந்து வதக்கிடுங்க. வதக்கி எடுத்தீங்கன்னா அருமையான கிறிஸ்பியாக டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். அதுவும் 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நீங்கள் 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்பப்போ கிளறி எடுத்தீங்கன்னா அருமையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் வந்து சாதத்து கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.